அப்படியே இரு. ஏய் கீழே இருக்கு கீழே இருக்கு. அவ ஏன் திரும்ப வந்துகிட்டே இருக்கா? இதெல்லாம் உன்னோட பிரமை. நான் இதே கையால தான் அவளை கொன்னு புதைச்சேன். இனி எப்பவும் திரும்ப வர மாட்டான். சீக்கிரம் சீக்கிரம். உயிரோட பிடிக்கிறோம். தயவு செஞ்சு இறங்கு. என்ன பண்ணுவாங்க? இறங்குமா? எங்கடி போற? விட்டுறாதீங்க. புடிங்கடா போங்க. புடிங்கடா. புடிங்கடா. அந்த பக்கம் போய் பாரு. அவளை எங்கே காணோம்?
என்ன விடுங்க, என்ன விடுங்க. மனசு, உடம்பு, காசு எல்லாம் அப்புறம் பாருங்க, உங்க வாழ்க்கையே ஆனந்தமாயிடும். நம்ம சுரேஷ் தம்பி கூட இதையேதான் செஞ்சாரு. நம்ம சுற்று வட்டாரத்துல மிகப்பெரிய ப்ராப்பர்ட்டி டீலரா இருந்தாரு. அதோட கோடிக்கணக்கில் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஆனா நிம்மதி மட்டும் கிடைக்கல. அதனால வீடு, குடும்பம் எல்லாம் தியாகம் செஞ்சு அவருடைய சொத்து, பணம் எல்லாத்தையும் ஆசிரமத்தோட பேர்ல எழுதி வச்சிட்டாரு. இப்ப அவருடைய சொத்துக்கள் எல்லாம் ஆசிரமத்து பேர்ல இருக்கு. இப்ப ஆசிரம் இவரோட. பாபாஜி வாழ்க! வாழ்க! காசிபூர் பாபா, ஏழைகளின் பாபா. இன்னையிலிருந்து இவர் ஒரு தன்னார்வலரா இங்க ஆசிரமத்துடைய கணக்குகள் எல்லாம் பாப்பாரு. நீங்க இதை எப்படி உணர்றீங்க சுரேஷ்? பாபாஜி, நான் ஆனந்த சந்தோஷத்துல இருக்கேன். நீங்க எனக்கு ஒரு புது வாழ்க்கை கொடுத்திருக்கீங்க பாபாஜி, புது வாழ்க்கை கொடுத்திருக்கீங்க. கொடை வள்ளல் பாபாஜி அவர்களுக்கு அன்பே உலகம், அன்பே உலகம், அன்பே உலகம், அன்பே உலகம், அன்பே உலகம். அன்னை, தியாகம் பண்றதுக்கு சொத்து பணம் எதுவுமே இல்லையே. அன்பே உலகம், நீ ஒன்னும் கவலைப்படாத. உங்ககிட்ட இருந்ததுல தியாகம் பண்றதுக்கு எல்லார்கிட்டையும் ஏதாவது ஒண்ணு இருக்கும். வா போலாம். பாபாஜி வாழ்க! பாபாஜி, இவர் பேரு சத்வீந்தர் லோச்சன். நம்ம ஆசிரமத்துல சேவை செய்ய ஆசைப்படுறாரு பாபாஜி. இங்க பாருங்க தம்பி, உங்க தங்கச்சிக்கு ஆசிரமத்துல அடைக்கலம் கிடைச்சது. அதுக்கு காரணம் ஆசிரமத்துக்கு வந்து சேவை செய்யணும்னு தன்னுடைய துணிச்சலை காட்டினா. குடும்பத்தையே உதறிட்டு வந்தா. இப்ப சொல்லு, உன்னை தன்னார்வலரா ஆக்கிக்க நீ இந்த ஆசிரமத்துக்கு என்ன செஞ்சிருக்க? பாபாஜி, நீங்க தான் எனக்கு கடவுள். நான் எதுவும் செய்யல, ஆனா கண்டிப்பா ஏதாவது செய்வேன். நல்லா உழைப்பேன், உங்களுக்காக உயிரையும் கொடுப்பேன். பாபாஜி, இந்த பையன் பாட்டில் கம்பெனில 3 வருஷம் அக்கவுண்ட்ஸ்ல வேலை பார்த்திருக்கான். நம்ம மெழுகுவர்த்தி ஃபேக்டரியில சேவை செய்ய அனுப்பலாமா பாபாஜி? மெழுகுவர்த்தி ஃபேக்டரியில அக்கவுண்ட்ஸ் பாக்குறவங்களுக்கு என்ன சம்பளம்? 20,000 சம்பளம் பாபாஜி. 20,000. அப்ப இதுதான் உண்மையான விஷயம். இதுல சேவைக்கான நோக்கம் இல்ல, பேராசைதான் உன்னை இங்க கொண்டு வந்திருக்கு. உனக்கு வேலை வேணும், அதுவும் மெழுகுவர்த்தி ஃபேக்டரியில. இல்ல பாபாஜி, நான் அப்படி நினைக்கவே இல்ல. உங்களுக்கு தான் எல்லாமே தெரியுமே பாபாஜி. பாபாஜி, அது நான் தான் இவர்கிட்ட சொன்னேன் பாபாஜி. நீங்க இவரை மன்னிச்சிருங்க பாபாஜி. நிச்சயமா நிச்சயமா மன்னிச்சிட்டேன். இத பாருங்க தம்பி, தன்னார்வலர்னா வேலை செய்யணும். சேவைக்கு அர்த்தம் தியாகம். தியாகத்துடைய அர்த்தம் என்னன்னு உனக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அப்ப தியாகம் பண்ண முடியுமா? முடியும் பாபாஜி, நீங்க உத்தரவு கொடுத்தாலே போதும். சரி, அப்போ நீ உன்னையே தியாகம் பண்ணிடு. எனக்கு ஒன்னும் புரியல பாபாஜி. அடுத்த வாரம் இந்த ஆசிரமம் சமூகத்துல சித்திரவதை அனுபவிச்ச பெண்களுக்கு திருமணம் செஞ்சு வைக்க போகுது. அதுல ஏதாவது ஒரு பொண்ணை நீ விரும்பி அவளை கல்யாணம் பண்ணிக்க. அதுதான் நீ செய்கிற தியாகம். இதுதான் உனக்கான பரீட்சை. ஆனா பாபாஜி, தயவு செஞ்சு ஆனா அது இதுன்னு எந்த சாக்கு போக்கும் சொல்லாத. இப்படியெல்லாம் சொன்னா சேவை செய்ய முடியாது. முதல்ல உன்னையே தியாகம் பண்ணிக்க தயார் பண்ணிக்க. இங்க பாருங்க பாபாஜி, இவனை கூட்டிட்டு போங்க. பாபாஜிக்கு எப்பவுமே வெற்றி. போங்க தம்பி, போங்க போங்க. பாபாஜி, காசிப்பூரோட பாபா வாழ்க! ஏழைகளின் பாபா வாழ்க! காசிப்பூரோட பாபா அன்பே. என்ன மறுபடியும் உனக்கு பைத்தியம் பிடிச்சிடுச்சா? இது ஒத்து வராது, என்னால பண்ண முடியாது. அப்ப நீ பாபாஜியோட உத்தரவை கடைபிடிக்கல. அதுக்கு அவர் கடைபிடிக்கிற மாதிரி உத்தரவு போடணும். அவர் என்ன செய்ய சொன்னார் தெரியுமா?
அதெல்லாம் எப்படி செய்ய முடியும்? இத பத்தி அம்மா அப்பா கிட்ட கேட்டு தானே ஆகணும் மம்மி. அந்த பொண்ணு யாருன்னு கூட எனக்கு தெரியாது. கல்யாணம்ன்றது வாழ்க்கையில ஒரு முறை தான் நடக்கும். இது ஒண்ணு விளையாட்டு இல்ல. பாபாஜி என்ன விளையாடுறாரா? இத்தனை பொண்ணுங்களுக்கு புது வாழ்க்கையை கொடுத்து பாபாஜி விளையாடுறாருல? ஏன் இன்னும் மருத்துவ உதவி செய்யல? டாக்டர் எங்க? அவங்க வர மாட்டேங்கிறாங்க. அவங்க டாக்டர்ஸ் எல்லாரையும் புடிச்சு வச்சிருக்காங்க. அந்த மேல் ஜாதிக்காரங்க உள்ளதான் இருக்காங்க. பாபாஜி, நான் என்னன்னு பாக்கிறேன். சௌத்ரி, கோவம் தான் மனுஷனுடைய முதல் எதிரி. அந்த பையன் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான். அதனால இந்த டாக்டருங்களை விட்டுரு. ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நம்ம எதுவா இருந்தாலும் நிதானமா பேசிக்கலாம். இதுக்கு மேலாம் பேச முடியாது. இவங்க எல்லாருக்கும் ஒரு விஷயத்த புரிய வைக்கணும்னு நினைச்சேன். இவங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் எப்பவும் எங்களுக்கு கீழே தான். அப்புறம் இதுல நீங்க தலையிடாதீங்க. உங்க போதனைய வேற எங்கேயாவது போய் சொல்லுங்க. இது எங்க குழந்தைங்க சம்பந்தப்பட்ட விஷயம். அட்டெம்ப்ட் மர்டர்னா இவங்களுக்கு என்னன்னு சொல்லி புரிய வைக்கணும் இல்லையா? நீங்க தேவையில்லாம தலையிடாதீங்க. இல்லன்னா என்ன பண்ணுவ நீ? என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவேன்னு கேக்குறல, சொல்லு சொல்லு. எதையும் அன்பா ஒழுங்கா சொன்னா உனக்கு புரியாது. என்னடா பாத்துட்டு இருக்கீங்க? போடுங்கடா. பரதேசி, அவ்வளவு தைரியமா? தலைவனுக்காக சாக போறியா? அப்பம் புள்ள ரெண்டு பேருமே கேவலமானவங்க. அம்மா, நீ என்ன சொன்ன? அவங்க கேவலமானவங்களா? முட்டாள். உடம்புக்கு எல்லா உறுப்புகளும் தேவை. மேல இருக்கிற உறுப்புகள் மட்டும் இல்ல, கீழே இருக்கிறதும் தேவை. சொல்றது உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓபே, ஆம் பாபாஜி. போங்க போங்க, போய் பையனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க. போங்க போங்க, எல்லாரும் போங்க. நீங்களும் தான் போங்க. அன்பே உலகம், அன்பே உலகம். சொல்லுங்க சொல்லுங்க, வெளியிடுங்க வெளியிடுங்க. நில்லுங்க நில்லுங்க, நீங்க எல்லாரும் இங்கே இருங்க. என்ன சார், எங்க போறீங்க? ஆமா, நீ இன்னும் திருந்தலையா என்ன? கொஞ்சம் அடக்கி வாசி. எல்லாரும் ஜெபம் பண்றாங்க. நீ உள்ள போனோம்னு நினைச்சினா உன்னோட வெப்பன் எல்லாம் எங்க கிட்ட கொடுத்துட்டு போ. இது பாபாஜியோட செக்யூரிட்டி விஷயமாச்சே. எங்க பாபாஜி எங்கெல்லாம் வராரோ அங்கெல்லாம் போலீஸுக்கு அவசியமே இல்ல. அப்படியா? அப்ப நீ போலீஸ் வேலையை விட்டுட்டு பாபா கிட்ட அடியால் வேலைக்கு சேர்ந்திருக்க. பாபாவோட வாக்கு வேத வாக்கு ஆயிடுச்சுல. ஒரு கொலை பண்றதுக்கு உனக்கு எவ்வளவு பணம் கொடுக்கறாரு? சல்யூட்னா என்ன சார்? வெப்பனை கொடுத்துருங்களேன். நானும் தான் கொடுத்துருக்கேன். தேவையில்லாம எல்லாத்துக்கும் ஏன் பிரச்சனை பண்றீங்க? ஆல்ரா தட்ட கேப் கிடைச்சா விட மாட்டல்ல சார். சார் இருங்க, தயவு செஞ்சு டென்ஷன் ஆகாதீங்க. இல்ல ஏன் சொல்றேன்னா, நீங்களும் கொஞ்சம் 360 டிகிரில யோசிச்சு பாருங்களேன். இங்க ஏகப்பட்ட பக்தர்கள் இருக்காங்க. அவங்க இருக்கிற இடத்துல எதுக்கு தேவையில்லாம பிரச்சனை நமக்கு? சார் நம்ம போலாம் வாங்க சார், வாங்க வாங்க. மேல் ஜாதிக்காரன் பெரிய பணக்காரன். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நாம எல்லாரும் வாழறது இந்த ஒரே பூமியிலங்கிறத மறந்துடாத. இத ஞாபகம் வச்சுக்க. சரி, போன வருஷம் என்ன நடந்ததுன்னு ஞாபகம் இருக்கா? உன்னை யார் காப்பாத்துனாங்கன்னு தெரியும். மறுபடியும் அந்த ஃபைல் எடுக்க சொல்லுவா. 2 நாளுக்குள்ள எல்லாம் முடிஞ்சிரும். அதோட உன் கதை முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் குதிரையில இருந்து நீ யாரை இறக்க போற? அப்புறம் நான் உபதேசம் பண்ண மாட்டேன், தகவல் மட்டும். அப்படியே ஏய், கீழே இருக்கு, கீழே இருக்கு.
அவ ஏன் திரும்ப வந்துகிட்டே இருக்கா? இதெல்லாம் உன்னோட பிரமை. நான் இதே கையால தான் அவளை கொன்னு புதைச்சேன். இனி எப்பவும் திரும்ப வர மாட்டான். சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். சொல்லுமா, சீக்கிரம் போங்கண்ணா, சீக்கிரம் போங்கண்ணா, ப்ளீஸ் அண்ணா. பின்னாடி வரவங்கள யாரு? அவங்க என்ன கொல்ல பாக்குறாங்க, சீக்கிரம் போங்கண்ணா. அதுக்காக ஏன் வாழ்க்கை கொலை வைக்க முடியுமா? சீக்கிரம் போங்க ப்ளீஸ் அண்ணா. வேகமா போ. சுடாதா, அவளை உயிரோட பிடிக்கணும். அண்ணா ஃபாஸ்டா ஓட்டுங்க ப்ளீஸ் அண்ணா. என்னடா உருட்டுற? வேகமா போடா, வேகமா போ, வேகமா போ. அண்ணா கிட்ட வந்துட்டாங்க, சீக்கிரம் போங்கண்ணா. போ போ போன்னு சொல்லிட்டு இருக்க. அண்ணா நிறுத்து நிறுத்து நிறுத்துடா. சுடாதா, போங்கண்ணா. வண்டியை முன்னாடி கொண்டு போடா. நீ வண்டியை நிறுத்து. நீ சுடாத. சீக்கிரம் ஓடுங்கண்ணா. அதுல விட நிறுத்துடா. வண்டி ஏறா. போ போ. தயவு செஞ்சு இறங்கு, இல்ல என்ன பண்ணுவாங்க? இறங்குமா. ஓ அண்ணா ப்ளீஸ் எனக்கு விடாதீங்க அண்ணா. அண்ணா வண்டி நிறுத்துங்கண்ணா. நிறுத்து நிறுத்து நிறுத்து. நீ நிறுத்துடா. அண்ணா அங்க போற பாருங்க. ஏய் புடிங்கடா. எங்கடி போற? ஏய் விட்டுறாதீங்க. புடிங்கடா, போங்க. ஏய் நில்று. ஏய் புடிங்கடா. நில்று. ஏய் புடிங்கடானே. எங்கடா போய் தொலைச்சா? அந்த பக்கம் போய் பாரு. அவளை எங்கேயும் காணோம். என்ன விடுங்க, என்ன விடுங்க. விடுங்க.
மனசு, உடம்பு, காசு எல்லாம். அப்புறம் பாருங்க, உங்க வாழ்க்கையே ஆனந்தமாயிடும். நம்ம சுரேஷ் தம்பி கூட இதையேதான் செஞ்சாரு. நம்ம சுற்று வட்டாரத்துல மிகப்பெரிய ப்ராப்பர்ட்டி டீலரா இருந்தாரு. அதோட கோடிக்கணக்கில் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஆனா நிம்மதி மட்டும் கிடைக்கல. அதனால வீடு, குடும்பம் எல்லாம் தியாகம் செஞ்சு அவருடைய சொத்து, பணம் எல்லாத்தையும் ஆசிரமத்தோட பேர்ல எழுதி வச்சிட்டாரு. இப்ப அவருடைய சொத்துக்கள் எல்லாம் ஆசிரமத்து பேர்ல இருக்கு. இப்ப ஆசிரம் இவரோட. பாபாஜி வாழ்க! காசிபூர் பாபா, ஏழைகளின் பாபா. இன்னையிலிருந்து இவர் ஒரு தன்னார்வலரா இங்க ஆசிரமத்துடைய கணக்குகள் எல்லாம் பாப்பாரு. நீங்க இதை எப்படி உணர்றீங்க சுரேஷ்? பாபாஜி, நான் ஆனந்த சந்தோஷத்துல இருக்கேன். நீங்க எனக்கு ஒரு புது வாழ்க்கை கொடுத்திருக்கீங்க பாபாஜி, புது வாழ்க்கை கொடுத்திருக்கீங்க. கொடை வள்ளல் பாபாஜி அவர்களுக்கு அன்பே உலகம், அன்பே உலகம், அன்பே உலகம், அன்பே உலகம், அன்பே அன்பே உலகம். அண்ணே, தியாகம் பண்றதுக்கு சொத்து பணம் எதுவுமே இல்லையே. அன்பே உலகம். நீ ஒன்னும் கவலைப்படாத. உங்ககிட்ட இருந்ததுல தியாகம் பண்றதுக்கு எல்லார்கிட்டயும் ஏதாவது ஒண்ணு இருக்கும். வா போலாம். பாபாஜி வாழ்க. பாபாஜி, இவர் பேரு சத்வீந்தர் லோச்சன். நம்ம ஆசிரமத்துல சேவை செய்ய ஆசைப்படுறாரு பாபாஜி. இங்க பாருங்க தம்பி, உங்க தங்கச்சிக்கு ஆசிரமத்துல அடைக்கலம் கிடைச்சது. அதுக்கு காரணம் ஆசிரமத்துக்கு வந்து சேவை செய்யணும்னு தன்னுடைய துணிச்சலை காட்டினா. குடும்பத்தையே உதறிட்டு வந்தா. இப்ப சொல்லு, உன்னை தன்னார்வலரா ஆக்கிக்க நீ இந்த ஆசிரமத்துக்கு என்ன செஞ்சிருக்க? பாபாஜி, நீங்க தான் எனக்கு கடவுள். நான் எதுவும் செய்யல, ஆனா கண்டிப்பா ஏதாவது செய்வேன். நல்லா உழைப்பேன், உங்களுக்காக உயிரையும் கொடுப்பேன். பாபாஜி, இந்த பையன் பாட்டில் கம்பெனில 3 வருஷம் அக்கவுண்ட்ஸ்ல வேலை பார்த்திருக்கான். நம்ம மெழுகுவர்த்தி ஃபேக்டரியில சேவை செய்ய அனுப்பலாமா பாபாஜி? மெழுகுவர்த்தி ஃபேக்டரியில அக்கவுண்ட்ஸ் பாக்குறவங்களுக்கு என்ன சம்பளம்? 20,000 சம்பளம் பாபாஜி. 20,000. அப்ப இதுதான் உண்மையான விஷயம். இதுல சேவைக்கான நோக்கம் இல்ல, பேராசைதான் உன்னை இங்க கொண்டு வந்திருக்கு. உனக்கு வேலை வேணும், அதுவும் மெழுகுவர்த்தி ஃபேக்டரியில. இல்ல பாபாஜி, நான் அப்படி நினைக்கவே இல்ல. உங்களுக்கு தான் எல்லாமே தெரியுமே பாபாஜி. பாபாஜி, அது நான் தான் இவர்கிட்ட சொன்னேன் பாபாஜி. நீங்க இவரை மன்னிச்சிருங்க பாபாஜி. நிச்சயமா நிச்சயமா மன்னிச்சிட்டேன். இத பாருங்க தம்பி, தன்னார்வலர்னா வேலை செய்யணும். சேவைக்கு அர்த்தம் தியாகம். தியாகத்துடைய அர்த்தம் என்னன்னு உனக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அப்ப தியாகம் பண்ண முடியுமா? முடியும் பாபாஜி, நீங்க உத்தரவு கொடுத்தாலே போதும். சரி, அப்போ நீ உன்னையே தியாகம் பண்ணிட. எனக்கு ஒன்னும் புரியல பாபாஜி. அடுத்த வாரம் இந்த ஆசிரமம் சமூகத்துல சித்திரவதை அனுபவிச்ச பெண்களுக்கு திருமணம் செஞ்சு வைக்க போகுது. அதுல ஏதாவது ஒரு பொண்ணை நீ விரும்பி அவளை கல்யாணம் பண்ணிக்க. அதுதான் நீ செய்கிற தியாகம். இதுதான் உனக்கான பரீட்சை. ஆனா பாபாஜி, தயவு செஞ்சு ஆனா அது இதுன்னு எந்த சாக்கு போக்கும் சொல்லாத. இப்படியெல்லாம் சொன்னா சேவை செய்ய முடியாது. முதல்ல உன்னையே தியாகம் பண்ணிக்க தயார் பண்ணிக்க. இங்க பாருங்க பாபாஜி, இவனை கூட்டிட்டு போங்க. பாபாஜிக்கு எப்பவுமே வெற்றி. போங்க தம்பி, போங்க போங்க. பாபாஜி, காசிப்பூரோட பாபா வாழ்க! ஏழைகளின் பாபா வாழ்க! காசிப்பூரோட பாபா அன்பே. என்னென்ன மறுபடியும் உனக்கு பைத்தியம் பிடிச்சிடுச்சா? இது ஒத்து வராது, என்னால பண்ண முடியாது. அப்ப நீ பாபாஜியோட உத்தரவை கடைபிடிக்கல. அதுக்கு அவர் கடைபிடிக்கிற மாதிரி உத்தரவு போடணும். அவர் என்ன செய்ய சொன்னார் தெரியுமா? அதெல்லாம் எப்படி செய்ய முடியும்? இத பத்தி அம்மா போயிட்ட கேட்டுதானே ஆகணும் மம்மி. அந்த பொண்ணு யாருன்னு கூட எனக்கு தெரியாது. கல்யாணம்ன்றது வாழ்க்கையில ஒரு முறை தான் நடக்கும். இது ஒண்ணு விளையாட்டு இல்ல. பாபாஜி என்ன விளையாடுறாரா? இத்தனை பொண்ணுங்களுக்கு புது வாழ்க்கையை கொடுத்து பாபாஜி விளையாடுறாருல? ஏன் இன்னும் மருத்துவ உதவி செய்யல? டாக்டர் எங்க? அவங்க வர மாட்டேங்கிறாங்க. அவங்க டாக்டர்ஸ் எல்லாரையும் புடிச்சு வச்சிருக்காங்க. அந்த மேல் ஜாதிக்காரங்க உள்ளதான் இருக்காங்க. பாபாஜி, நான் என்னன்னு பாக்க
சௌத்ரி, கோவம் தான் மனுஷனுடைய முதல் எதிரி. அந்த பையன் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான். அதனால இந்த டாக்டருங்களை விட்டுரு. ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நம்ம எதுவா இருந்தாலும் நிதானமா பேசிக்கலாம். இதுக்கு மேலெல்லாம் பேச முடியாது. இவங்க எல்லாருக்கும் ஒரு விஷயத்த புரிய வைக்கணும்னு நினைச்சேன். இவங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் எப்பவும் எங்களுக்கு கீழே தான். அப்புறம் இதுல நீங்க தலையிடாதீங்க. உங்க போதனைய வேற எங்கேயாவது போய் சொல்லுங்க. இது எங்க குழந்தைங்க சம்பந்தப்பட்ட விஷயம். அட்டம் டு மர்டர்னா இவங்களுக்கு என்னன்னு சொல்லி புரிய வைக்கணும் இல்லையா? நீங்க தேவையில்லாம தலையிடாதீங்க. இல்லன்னா என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவேன்னு கேக்குறல, சொல்லு சொல்லு. எதையும் அன்பா ஒழுங்கா சொன்னா உனக்கு புரியாது. என்னடா பாத்துட்டு இருக்கீங்க? போடுங்கடா. பாரதேசி, அவ்வளவு தெரியுமா? தலைவனுக்காக சாக போறியா? அப்பம் உள்ள 2 பேருமே கேவலமானவங்க. அம்மா, நீ என்ன சொன்ன? அவங்க கேவலமானவங்களா? முட்டாள். உடம்புக்கு எல்லா உறுப்புகளும் தேவை. மேல இருக்கிற உறுப்புகள் மட்டும் இல்ல, கீழே இருக்கிறதும் தேவை. சொல்றது உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓபே, பாபா, போங்க போங்க, போய் பையனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க. போங்க போங்க, எல்லாரும் போங்க. நீங்களும் தான் போங்க. அன்பே உலகம், அன்பே உலகம். சொல்லுங்க சொல்லுங்க, வெளியிடுங்க வெளியிடுங்க. நில்லுங்க நில்லுங்க, நீங்க எல்லாரும் இங்கே இருங்க. என்ன சார், எங்க போறீங்க? ஆமா, நீ இன்னும் திருந்தலையா என்ன? கொஞ்சம் அடக்கி வாசி. எல்லாரும் ஜெபம் பண்றாங்க. நீ உள்ள போனோம்னு நினைச்சினா உன்னோட வெப்பன் எல்லாம் எங்க கிட்ட கொடுத்துட்டு போ. இது பாபாஜியோட செக்யூரிட்டி விஷயமாச்சே. எங்க பாபாஜி எங்கெல்லாம் வராரோ அங்கெல்லாம் போலீஸுக்கு அவசியமே இல்ல. அப்படியா? அப்ப நீ போலீஸ் வேலையை விட்டுட்டு பாபா கிட்ட அடியால் வேலைக்கு சேர்ந்திருக்க. பாபாவோட வாக்கு வேத வாக்கு ஆயிடுச்சுல. ஒரு கொலை பண்றதுக்கு உனக்கு எவ்வளவு பணம் கொடுக்கறாரு? சல்யூட்னா என்ன சார்? வெப்பனை கொடுத்துருங்களேன். நானும் தான் கொடுத்துருக்கேன். தேவையில்லாம எல்லாத்துக்கும் ஏன் பிரச்சனை பண்றீங்க? ஆல்ரா தட்ட கேப் கிடைச்சா விட மாட்டல்ல. சார் சார் இருங்க, தயவு செஞ்சு டென்ஷன் ஆகாதீங்க. இல்ல ஏன் சொல்றேன்னா, நீங்களும் கொஞ்சம் 360 டிகிரில யோசிச்சு பாருங்களேன். இங்க ஏகப்பட்ட பக்தர்கள் இருக்காங்க. அவங்க இருக்கிற இடத்துல எதுக்கு தேவையில்லாம பிரச்சனை நமக்கு? சார் நம்ம போலாம், வாங்க சார், வாங்க வாங்க. மேல் ஜாதிக்காரன் பெரிய பணக்காரன். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நாம எல்லாரும் வாழறது இந்த ஒரே பூமியிலங்கிறத மறந்துடாத. இத ஞாபகம் வச்சுக்க. சரி, போன வருஷம் என்ன நடந்ததுன்னு ஞாபகம் இருக்கா? உன்னை யார் காப்பாத்துனாங்கன்னு தெரியும். மறுபடியும் அந்த ஃபைல் எடுக்க சொல்லுவா. 2 நாளுக்குள்ள எல்லாம் முடிஞ்சிரும். அதோட உன் கதை முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் குதிரையில இருந்து நீ யாரை இறக்க போற? அப்புறம் நான் உபதேசம் பண்ண மாட்டேன், தகவல் மட்டும்தான் சொல்லுவேன். அமைதியோட நலமோடு வாழ்க, நலமோடு வாழ்க. அப்படியே இரு. ஏய், கீழே இருக்கு கீழே இருக்கு. அவ ஏன் திரும்ப வந்துகிட்டே இருக்கா? இதெல்லாம் உன்னோட பிரமை.
நான் இதே கையால தான் அவளை கொன்னு புதைச்சேன். இனி எப்பவும் திரும்ப வர மாட்டான். நிறுத்துங்க. அண்ணா, வண்டி நிறுத்துங்க. நிறுத்துங்க. அண்ணா, வண்டி நிறுத்துங்க. நான் என்னையும் கூட்டிட்டு போங்க. அண்ணா, சீக்கிரம் போங்கண்ணா. சீக்கிரம் சொல்லுங்க. ஏறாதீங்க. பப்பண்ணே, அவன் கால்ல ஏறிட்டா. பப்பா, வண்டி எடு, வண்டி எடு. போடா. போடா அவள. பப்பா. சீக்கிரம். நான் உங்களுக்கு கெஞ்சி கேக்குறேன். சீக்கிரம் போங்க. பொண்ணு சொல்லுமா. சீக்கிரம் போங்கண்ணா. சீக்கிரம் போங்கண்ணா, ப்ளீஸ் அண்ணா. பின்னாடி வரவங்கள யாரு? அவங்க என்ன கொல்ல பாக்குறாங்க. சீக்கிரம் போங்கண்ணா. நீ அதுக்காக ஏன் வாழ்க்கை கொலை வைக்க முடியுமா? சீக்கிரம் போங்க, ப்ளீஸ் அண்ணா. வேகமா போ. சுடாதா அவளை உயிரோட பிடிக்கணும். அண்ணா, ஃபாஸ்டா ஓட்டுங்க, ப்ளீஸ் அண்ணா. என்னடா உருட்டுற? வேகமா போடா. வேகமா போ. அண்ணா, கிட்ட வந்துட்டாங்க. சீக்கிரம் போங்கண்ணா. போன்னு சொல்லிட்டு இருக்க. அண்ணா, ஃபாஸ்டா ஓட்டுங்க. நிறுத்துடா. வண்டியை முன்னாடி கொண்டு போடா. நீ வண்டியை நிறுத்து. நீ சுடாத. அதுல விட நிறுத்துடா. வண்டி ஏறா. போ. தயவு செஞ்சு இறங்கு. இல்ல என்ன பண்ணுவாங்க? இறங்குமா. ஓ. அண்ணா, ப்ளீஸ் எனக்கு விடாதீங்க அண்ணா. அண்ணா, வண்டி நிறுத்துங்க அண்ணா. நிறுத்து. நீ நிறுத்துடா. அண்ணா அங்க போற பாருங்க. ஏய், புடிங்கடா. எங்கடி போற? ஏய், விட்டுறாதீங்க. புடிங்கடா, போங்க. ஏய், நில்றி. ஏய், புடிங்கடா. நில்றி. ஏய், புடிங்கடா. எங்கடா போய் தொலைச்சா? அந்த பக்கம் போய் பாரு. அவளை எங்கே காணோன்னு. என்ன விடுங்க.
மனசு உடம்பு காசு எல்லாம். அப்புறம் பாருங்க, உங்க வாழ்க்கையே ஆனந்தமாயிடும். நம்ம சுரேஷ் தம்பி கூட இதையேதான் செஞ்சாரு. நம்ம சுற்று வட்டாரத்துல மிகப்பெரிய ப்ராப்பர்ட்டி டீலரா இருந்தாரு. அதோட கோடிக்கணக்கில் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஆனா நிம்மதி மட்டும் கிடைக்கல. அதனால வீடு குடும்பம் எல்லாம் தியாகம் செஞ்சு அவருடைய சொத்து பணம் எல்லாத்தையும் ஆசிரமத்தோட பேர்ல எழுதி வச்சிட்டாரு. இப்ப அவருடைய சொத்துக்கள் எல்லாம் ஆசிரமத்து பேர்ல இருக்கு. இப்ப ஆசிரம் இவரோட. பாபாஜி வாழ்க! காசிபூர் பாபா, ஏழைகளின் பாபா. இன்னையிலிருந்து இவர் ஒரு தன்னார்வலரா இங்க ஆசிரமத்துடைய கணக்குகள் எல்லாம் பாப்பாரு. நீங்க இதை எப்படி உணர்றீங்க சுரேஷ்? பாபாஜி, நான் ஆனந்த சந்தோஷத்துல இருக்கேன். நீங்க எனக்கு ஒரு புது வாழ்க்கை கொடுத்திருக்கீங்க பாபாஜி. புது வாழ்க்கை கொடுத்திருக்கீங்க. கொடை வள்ளல் பாபாஜி அவர்களுக்கு அன்பே உலகம், அன்பே உலகம், அன்பே உலகம், அன்பே உலகம், அன்பே அன்பே உலகம். அன்னை தியாகம் பண்றதுக்கு சொத்து பணம் எதுவுமே இல்லையே. அன்பே உலகம். நீ ஒன்னும் கவலைப்படாத. உங்ககிட்ட இருந்ததுல தியாகம் பண்றதுக்கு எல்லார்கிட்டயும் ஏதாவது ஒண்ணு இருக்கும். வா போலாம். பாபாஜி வாழ்க. பாபாஜி, இவர் பேரு சத்வீந்தர் லோச்சன். நம்ம ஆசிரமத்துல சேவை செய்ய ஆசைப்படுறாரு பாபாஜி. இங்க பாருங்க தம்பி, உங்க தங்கச்சிக்கு ஆசிரமத்துல அடைக்கலம் கிடைச்சது. அதுக்கு காரணம் ஆசிரமத்துக்கு வந்து சேவை செய்யணும்னு தன்னுடைய துணிச்சலை காட்டினா. குடும்பத்தையே உதறிட்டு வந்தா. இப்ப சொல்லு, உன்னை தன்னார்வலரா ஆக்கிக்க நீ இந்த ஆசிரமத்துக்கு என்ன செஞ்சிருக்க? பாபாஜி, நீங்க தான் எனக்கு கடவுள். நான் எதுவும் செய்யல, ஆனா கண்டிப்பா ஏதாவது செய்வேன். நல்லா உழைப்பேன், உங்களுக்காக உயிரையும் கொடுப்பேன். பாபாஜி, இந்த பையன் பாட்டில் கம்பெனில 3 வருஷம் அக்கவுண்ட்ஸ்ல வேலை பார்த்திருக்கான். நம்ம மெழுகுவர்த்தி ஃபேக்டரியில சேவை செய்ய அனுப்பலாமா பாபாஜி? மெழுகுவர்த்தி ஃபேக்டரியில அக்கவுண்ட்ஸ் பாக்குறவங்களுக்கு என்ன சம்பளம்? 20,000 சம்பளம் பாபாஜி. 20,000. அப்ப இதுதான் உண்மையான விஷயம். இதுல சேவைக்கான நோக்கம் இல்ல, பேராசைதான் உன்னை இங்க கொண்டு வந்திருக்கு. உனக்கு வேலை வேணும், அதுவும் மெழுகுவர்த்தி ஃபேக்டரியில. இல்ல பாபாஜி, நான் அப்படி நினைக்கவே இல்ல. உங்களுக்கு தான் எல்லாமே தெரியுமே பாபாஜி. பாபாஜி, அது நான் தான் இவர்கிட்ட சொன்னேன் பாபாஜி. நீங்க இவரை மன்னிச்சிருங்க பாபாஜி. நிச்சயமா நிச்சயமா மன்னிச்சிட்டேன். இத பாருங்க தம்பி, தன்னார்வலர்னா வேலை செய்யணும். சேவைக்கு அர்த்தம் தியாகம். தியாகத்துடைய அர்த்தம் என்னன்னு உனக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அப்ப தியாகம் பண்ண முடியுமா? முடியும் பாபாஜி, நீங்க உத்தரவு கொடுத்தாலே போதும். சரி, அப்போ நீ உன்னையே தியாகம் பண்ணிடு. எனக்கு ஒன்னும் புரியல பாபாஜி. அடுத்த வாரம் இந்த ஆசிரமம் சமூகத்துல சித்திரவதை அனுபவிச்ச பெண்களுக்கு திருமணம் செஞ்சு வைக்க போகுது. அதுல ஏதாவது ஒரு பொண்ணை நீ விரும்பி அவளை கல்யாணம் பண்ணிக்க. அதுதான் நீ செய்கிற தியாகம். இதுதான் உனக்கான பரீட்சை. ஆனா பாபாஜி, தயவு செஞ்சு ஆனா அது இதுன்னு எந்த சாக்கு போக்கும் சொல்லாத. இப்படியெல்லாம் சொன்னா சேவை செய்ய முடியாது. முதல்ல உன்னையே தியாகம் பண்ணிக்க தயார் பண்ணிக்க. இங்க பாருங்க பாபாஜி, இவனை கூட்டிட்டு போங்க. பாபாஜிக்கு எப்பவுமே வெற்றி. போங்க தம்பி, போங்க போங்க. பாபாஜி, காசிப்பூரோட பாபா வாழ்க! ஏழைகளின் பாபா வாழ்க! காசிப்பூரோட பாபா அன்பே. என்னென்ன மறுபடியும் உனக்கு பைத்தியம் பிடிச்சிடுச்சா? இது ஒத்து வராது, என்னால பண்ண முடியாது. அப்ப நீ பாபாஜியோட உத்தரவை கடைபிடிக்கல. அதுக்கு அவர் கடைபிடிக்கிற மாதிரி உத்தரவு போடணும். அவர் என்ன செய்ய சொன்னார் தெரியுமா? அதெல்லாம் எப்படி செய்ய முடியும்? இத பத்தி அம்மா போயிட்ட கேட்டுதானே ஆகணும் மம்மி. அந்த பொண்ணு யாருன்னு கூட எனக்கு தெரியாது. கல்யாணம்ன்றது வாழ்க்கையில ஒரு முறை தான் நடக்கும். இது ஒண்ணு விளையாட்டு இல்ல. பாபாஜி என்ன விளையாடுறாரா? இத்தனை பொண்ணுங்களுக்கு புது வாழ்க்கையை கொடுத்து பாபாஜி விளையாடுறாருல? ஏன் இன்னும் மருத்துவ உதவி செய்யல? டாக்டர் எங்க? அவங்க வர மாட்டேங்கிறாங்க. அவங்க டாக்டர்ஸ் எல்லாரையும் புடிச்சு வச்சிருக்காங்க. அந்த மேல் ஜாதிக்காரங்க உள்ளதான் இருக்காங்க. பாபாஜி, நான் என்னன்னு பாக்கிறேன்.
சௌத்ரி, கோவம் தான் மனுஷனுடைய முதல் எதிரி. அந்த பையன் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான். அதனால இந்த டாக்டருங்களை விட்டுரு. ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நம்ம எதுவா இருந்தாலும் நிதானமா பேசிக்கலாம். இதுக்கு மேலெல்லாம் பேச முடியாது. இவங்க எல்லாருக்கும் ஒரு விஷயத்த புரிய வைக்கணும்னு நினைச்சேன். இவங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் எப்பவும் எங்களுக்கு கீழே தான். அப்புறம் இதுல நீங்க தலையிடாதீங்க. உங்க போதனைய வேற எங்கேயாவது போய் சொல்லுங்க. இது எங்க குழந்தைங்க சம்பந்தப்பட்ட விஷயம். அட்டெம்ப்ட் மர்டர்னா இவங்களுக்கு என்னன்னு சொல்லி புரிய வைக்கணும் இல்லையா? நீங்க தேவையில்லாம தலையிடாதீங்க. இல்லன்னா என்ன பண்ணுவ நீ? என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவேன்னு கேக்குறல, சொல்லு சொல்லு. எதையும் அன்பா ஒழுங்கா சொன்னா உனக்கு புரியாது. என்னடா பாத்துட்டு இருக்கீங்க? போடுங்கடா. பரதேசி, அவ்வளவு தைரியமா? தலைவனுக்காக சாக போறியா? அப்பம் புள்ள ரெண்டு பேருமே கேவலமானவங்க. அம்மா, நீ என்ன சொன்ன? அவங்க கேவலமானவங்களா? முட்டாள். உடம்புக்கு எல்லா உறுப்புகளும் தேவை. மேல இருக்கிற உறுப்புகள் மட்டும் இல்ல, கீழே இருக்கிறதும் தேவை. சொல்றது உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓபே, ஆம் பாபா, போங்க போங்க, போய் பையனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க. போங்க போங்க, எல்லாரும் போங்க. நீங்களும் தான் போங்க. அன்பே உலகம், அன்பே உலகம். சொல்லுங்க சொல்லுங்க, வெளியிடுங்க வெளியிடுங்க. நில்லுங்க நில்லுங்க, நீங்க எல்லாரும் இங்கே இருங்க. என்ன சார், எங்க போறீங்க? ஆமா, நீ இன்னும் திருந்தலையா என்ன? கொஞ்சம் அடக்கி வாசி. எல்லாரும் ஜெபம் பண்றாங்க. நீ உள்ள போனோம்னு நினைச்சினா உன்னோட வெப்பன் எல்லாம் எங்க கிட்ட கொடுத்துட்டு போ. இது பாபாஜியோட செக்யூரிட்டி விஷயமாச்சே. எங்க பாபாஜி எங்கெல்லாம் வராரோ அங்கெல்லாம் போலீஸுக்கு அவசியமே இல்ல. அப்படியா? அப்ப நீ போலீஸ் வேலையை விட்டுட்டு பாபா கிட்ட அடியால் வேலைக்கு சேர்ந்திருக்க. பாபாவோட வாக்கு வேத வாக்கு ஆயிடுச்சுல. ஒரு கொலை பண்றதுக்கு உனக்கு எவ்வளவு பணம் கொடுக்கறாரு? சல்யூட்னா என்ன சார்? வெப்பனை கொடுத்துருங்களேன். நானும் தான் கொடுத்துருக்கேன். தேவையில்லாம எல்லாத்துக்கும் ஏன் பிரச்சனை பண்றீங்க? ஆல்ரா தட்ட கேப் கிடைச்சா விட மாட்டல்ல. சார் சார் இருங்க, தயவு செஞ்சு டென்ஷன் ஆகாதீங்க. இல்ல ஏன் சொல்றேன்னா, நீங்களும் கொஞ்சம் 360 டிகிரில யோசிச்சு பாருங்களேன். இங்க ஏகப்பட்ட பக்தர்கள் இருக்காங்க. அவங்க இருக்கிற இடத்துல எதுக்கு தேவையில்லாம பிரச்சனை நமக்கு? சார் நம்ம போலாம், வாங்க சார், வாங்க வாங்க. மேல் ஜாதிக்காரன் பெரிய பணக்காரன். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நாம எல்லாரும் வாழறது இந்த ஒரே பூமியிலங்கிறத மறந்துடாத. இத ஞாபகம் வச்சுக்க. சரி, போன வருஷம் என்ன நடந்ததுன்னு ஞாபகம் இருக்கா? உன்னை யார் காப்பாத்துனாங்கன்னு தெரியும். மறுபடியும் அந்த ஃபைல் எடுக்க சொல்லுவா. 2 நாளுக்குள்ள எல்லாம் முடிஞ்சிரும். அதோட உன் கதை முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் குதிரையில இருந்து நீ யாரை இறக்க போற? அப்புறம் நான் உபதேசம் பண்ண மாட்டேன், தகவல் மட்டும்தான் சொல்லுவேன். அமைதியோட நலமோடு வாழ்க, நலமோடு வாழ்க. அப்படியே ஏய், கீழே இருக்கு கீழே இருக்கு. அவ ஏன் திரும்ப வந்துகிட்டே இருக்கா? இதெல்லாம் உன்னோட பிரமை. நான் இதே கையால தான் அவளை கொன்னு புதைச்சேன்.
இனி எப்பவும் திரும்ப வர மாட்டேன். நிறுத்துங்க அண்ணா வண்டி நிறுத்துங்க நிறுத்துங்க அண்ணா வண்டி நிறுத்துங்க என்ன கூட்டிட்டு போங்க அண்ணா சீக்கிரம் போங்க நான் சீக்கிரம் போறேன்னு சொல்லுங்க. ஏறாதீங்க. பப்பண்ணே, அவன் கார்ல ஏறிக்க. பப்பா, வண்டி எடு, வண்டி எடு. போடா. போடா, அவள. என்னது? போ, 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 போ. சீக்கிரம், சீக்கிரம், சீக்கிரம். நான் உங்களுக்கு கெஞ்சி கேக்குறேன் சீக்கிரம் போங்க பொண்ணு சொல்லுமா. சீக்கிரம் போங்க நான் சீக்கிரம் போங்க நான் ப்ளீஸ் அண்ணா. பின்னாடி வரவங்கள யாரு? அவங்க என்ன கொல்ல பாக்குறாங்க சீக்கிரம் போங்க சும்மா நீ அதுக்காக ஏன் வாழ்க்கையில கொலை வைக்க முடியுமா? சீக்கிரம் போங்க ப்ளீஸ் அண்ணா. வேகமா போ. சுடாதா, அவளை உயிரோட பிடிக்கணும். அண்ணா ஃபாஸ்ட் ஓட்டுங்க அண்ணா ப்ளீஸ் அண்ணா. என்னடா உருட்டுற? வேகமா போடா. வேகமா போ. வேகமா போ. அண்ணா கிட்ட வந்துட்டாங்க சீக்கிரம் போங்க அண்ணா. போ போ போன்னு சொல்லிட்டு இருக்க. அண்ணா நிறுத்து, நிறுத்து. நிறுத்துடா. வண்டியை முன்னாடி கொண்டு போடா. நீ வண்டியை நிறுத்து. நீ சுடாத. அவளை விட நிறுத்துடா. வண்டி ஏறா. போ போ. தயவு செஞ்சு இறங்கு. இல்ல என்ன பண்ணுவாங்க? இறங்குமா. ஓ அண்ணா ப்ளீஸ் எனக்கு விடாதீங்க அண்ணா. அண்ணா வண்டி நிறுத்துங்க அண்ணா. நிறுத்து, நிறுத்து, நிறுத்து. வண்டியை நிறுத்துடா. அண்ணா அங்க போற பாருங்க. ஏய் புடிங்கடா. எங்கடி போற? எங்கடி? ஏய் விட்டுறாதீங்க. புடிங்கடா, போங்க. ஏய் நில்று. நில்று. ஏய் புடிங்கடா. நில்று. ஏய் புடிங்கடானே. எங்கடா போய் தொலைச்சா? அந்த பக்கம் போய் பாரு. அவளை எங்கேயும் காணோன்னு. என்ன விடுங்க என்ன விடுங்க.
மனசு, உடம்பு, காசு எல்லாம். அப்புறம் பாருங்க, உங்க வாழ்க்கையே ஆனந்தமாயிடும். நம்ம சுரேஷ் தம்பி கூட இதையேதான் செஞ்சாரு. நம்ம சுற்று வட்டாரத்துல மிகப்பெரிய ப்ராப்பர்ட்டி டீலரா இருந்தாரு. அதோட கோடிக்கணக்கில் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஆனா நிம்மதி மட்டும் கிடைக்கல. அதனால வீடு, குடும்பம் எல்லாம் தியாகம் செஞ்சு அவருடைய சொத்து, பணம் எல்லாத்தையும் ஆசிரமத்தோட பேர்ல எழுதி வச்சிட்டாரு. இப்ப அவருடைய சொத்துக்கள் எல்லாம் ஆசிரமத்து பேர்ல இருக்கு. இப்ப ஆசிரம் இவரோட. பாபாஜி வாழ்க! காசிபூர் பாபா, ஏழைகளின் பாபா. இன்னையிலிருந்து இவர் ஒரு தன்னார்வலரா இங்க ஆசிரமத்துடைய கணக்குகள் எல்லாம் பாப்பாரு. நீங்க இதை எப்படி உணர்றீங்க சுரேஷ்? பாபாஜி, நான் ஆனந்த சந்தோஷத்துல இருக்கேன். நீங்க எனக்கு ஒரு புது வாழ்க்கை கொடுத்திருக்கீங்க பாபாஜி. புது வாழ்க்கை கொடுத்திருக்கீங்க. கொடை வள்ளல் பாபாஜி அவர்களுக்கு அன்பே உலகம், அன்பே உலகம், அன்பே உலகம், அன்பே உலகம், அன்பே அன்பே உலகம். அண்ணே, தியாகம் பண்றதுக்கு சொத்து பணம் எதுவுமே இல்லையே. அன்பே உலகம். நீ ஒன்னும் கவலைப்படாத. உங்ககிட்ட இருந்ததுல தியாகம் பண்றதுக்கு எல்லார்கிட்டையும் ஏதாவது ஒண்ணு இருக்கும். வா போலாம். பாபாஜி வாழ்க. பாபாஜி, இவர் பேரு சத்வீந்தர் லோச்சன். நம்ம ஆசிரமத்துல சேவை செய்ய ஆசைப்படுறாரு பாபாஜி. இங்க பாருங்க தம்பி, உங்க தங்கச்சிக்கு ஆசிரமத்துல அடைக்கலம் கிடைச்சது. அதுக்கு காரணம் ஆசிரமத்துக்கு வந்து சேவை செய்யணும்னு தன்னுடைய துணிச்சலை காட்டினா. குடும்பத்தையே உதறிட்டு வந்தா. இப்ப சொல்லு, உன்னை தன்னார்வலரா ஆக்கிக்க நீ இந்த ஆசிரமத்துக்கு என்ன செஞ்சிருக்க? பாபாஜி, நீங்க தான் எனக்கு கடவுள். நான் எதுவும் செய்யல, ஆனா கண்டிப்பா ஏதாவது செய்வேன். நல்லா உழைப்பேன், உங்களுக்காக உயிரையும் கொடுப்பேன். பாபாஜி, இந்த பையன் பாட்டில் கம்பெனில 3 வருஷம் அக்கவுண்ட்ஸ்ல வேலை பார்த்திருக்கான். நம்ம மெழுகுவர்த்தி ஃபேக்டரியில சேவை செய்ய அனுப்பலாமா பாபாஜி? மெழுகுவர்த்தி ஃபேக்டரியில அக்கவுண்ட்ஸ் பாக்குறவங்களுக்கு என்ன சம்பளம்? 20,000 சம்பளம் பாபாஜி. 20,000. அப்ப இதுதான் உண்மையான விஷயம். இதுல சேவைக்கான நோக்கம் இல்ல, பேராசைதான் உன்னை இங்க கொண்டு வந்திருக்க. உனக்கு வேலை வேணும், அதுவும் மெழுகுவர்த்தி ஃபேக்டரியில. இல்ல பாபாஜி, நான் அப்படி நினைக்கவே இல்ல. உங்களுக்கு தான் எல்லாமே தெரியுமே பாபாஜி. பாபாஜி, அது நான் தான் இவர்கிட்ட சொன்னேன் பாபாஜி. நீங்க இவரை மன்னிச்சிருங்க பாபாஜி. நிச்சயமா நிச்சயமா மன்னிச்சிட்டேன். இத பாருங்க தம்பி, தன்னார்வலர்னா வேலை செய்யணும். சேவைக்கு அர்த்தம் தியாகம். தியாகத்துடைய அர்த்தம் என்னன்னு உனக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அப்ப தியாகம் பண்ண முடியுமா? முடியும் பாபாஜி, நீங்க உத்தரவு கொடுத்தாலே போதும். சரி, அப்போ நீ உன்னையே தியாகம் பண்ணிட. எனக்கு ஒன்னும் புரியல பாபாஜி. அடுத்த வாரம் இந்த ஆசிரமம் சமூகத்துல சித்திரவதை அனுபவிச்ச பெண்களுக்கு திருமணம் செஞ்சு வைக்க போகுது. அதுல ஏதாவது ஒரு பொண்ணை நீ விரும்பி அவளை கல்யாணம் பண்ணிக்க. அதுதான் நீ செய்கிற தியாகம். இதுதான் உனக்கான பரீட்சை. ஆனா பாபாஜி, தயவு செஞ்ச ஆனா அது இதுன்னு எந்த சாக்கு போக்கும் சொல்லாத. இப்படியெல்லாம் சொன்னா சேவை செய்ய முடியாது. முதல்ல உன்னையே தியாகம் பண்ணிக்க தயார் பண்ணிக்க. இங்க பாருங்க பாபாஜி, இவனை கூட்டிட்டு போங்க. பாபாஜிக்கு எப்பவுமே வெற்றி. போங்க தம்பி, போங்க போங்க. பாபாஜி, காசிப்பூரோட பாபா வாழ்க! ஏழைகளின் பாபா வாழ்க! காசிப்பூரோட பாபா என்னென்ன மறுபடியும் உனக்கு பைத்தியம் பிடிச்சிடுச்சா? இது ஒத்து வராது, என்னால பண்ண முடியாது. அப்ப நீ பாபாஜியோட உத்தரவை கடைபிடிக்கல. அதுக்கு அவர் கடைபிடிக்கிற மாதிரி உத்தரவு போடணும். அவர் என்ன செய்ய சொன்னார் தெரியுமா? அதெல்லாம் எப்படி செய்ய முடியும்? இத பத்தி அம்மா போயிட்ட கேட்டுதானே ஆகணும் மம்மி. அந்த பொண்ணு யாருன்னு கூட எனக்கு தெரியாது. கல்யாணம்ன்றது வாழ்க்கையில ஒரு முறை தான் நடக்கும். இது ஒண்ணு விளையாட்டு இல்ல. பாபாஜி என்ன விளையாடுறாரா? இத்தனை பொண்ணுங்களுக்கு புது வாழ்க்கையை கொடுத்து பாபாஜி விளையாடுறாருல? ஏன் இன்னும் மருத்துவ உதவி செய்யல? டாக்டர் எங்க? அவங்க வர மாட்டேங்கிறாங்க. அவங்க டாக்டர்ஸ் எல்லாரையும் புடிச்சு வச்சிருக்காங்க. அந்த மேல் ஜாதிக்காரங்க உள்ளதான் இருக்காங்க. பாபாஜி, நான் என்னன்னு பாக்கிறேன்.
பார்க்க மாட்டேன். சௌத்ரி, கோவம் தான் மனுஷனுடைய முதல் எதிரி. அந்த பையன் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான். அதனால இந்த டாக்டருங்களை விட்டுரு. ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நம்ம எதுவா இருந்தாலும் நிதானமா பேசிக்கலாம். இதுக்கு மேலெல்லாம் பேச முடியாது. இவங்க எல்லாருக்கும் ஒரு விஷயத்த புரிய வைக்கணும்னு நினைச்சேன். இவங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் எப்பவும் எங்களுக்கு கீழே தான். அப்புறம் இதுல நீங்க தலையிடாதீங்க. உங்க போதனைய வேற எங்கேயாவது போய் சொல்லுங்க. இது எங்க குழந்தைங்க சம்பந்தப்பட்ட விஷயம். அட்டெம்ப்ட் மர்டர்னா இவங்களுக்கு என்னன்னு சொல்லி புரிய வைக்கணும் இல்லையா? நீங்க தேவையில்லாம தலையிடாதீங்க. இல்லன்னா என்ன பண்ணுவ நீ? என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவேன்னு கேக்குறல, சொல்லு சொல்லு. எதையும் அன்பா ஒழுங்கா சொன்னா உனக்கு புரியாது. என்னடா பாத்துட்டு இருக்கீங்க? போடுங்கடா. பரதேசி, அவ்வளவு தைரியமா? தலைவனுக்காக சாக போறியா? அப்பம் புள்ள ரெண்டு பேருமே கேவலமானவங்க. அம்மா, நீ என்ன சொன்ன? அவங்க கேவலமானவங்களா? முட்டாள். உடம்புக்கு எல்லா உறுப்புகளும் தேவை. மேல இருக்கிற உறுப்புகள் மட்டும் இல்ல, கீழே இருக்கிறதும் தேவை. சொல்றது உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆம் பாபா, போங்க போங்க, போய் பையனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க. போங்க போங்க, எல்லாரும் போங்க. நீங்களும் தான் போங்க. அன்பே அன்பே. சொல்லுங்க சொல்லுங்க, வெளியிடுங்க வெளியிடுங்க. நில்லுங்க நில்லுங்க, நீங்க எல்லாரும் இங்கே இருங்க. என்ன சார், எங்க போறீங்க? ஆமா, நீ இன்னும் திருந்தலையா என்ன? கொஞ்சம் அடக்கி வாசி. எல்லாரும் ஜெபம் பண்றாங்க. நீ உள்ள போனன்னு நினைச்சினா உன்னோட வெப்பன் எல்லாம் எங்க கிட்ட கொடுத்துட்டு போ. இது பாபாஜியோட செக்யூரிட்டி விஷயமாச்சே. எங்க பாபாஜி எங்கெல்லாம் வராரோ அங்கெல்லாம் போலீஸுக்கு அவசியமே இல்ல. அப்படியா? அப்ப நீ போலீஸ் வேலையை விட்டுட்டு பாபா கிட்ட அடியால் வேலைக்கு சேர்ந்திருக்க. பாபாவோட வாக்கு வேத வாக்கு ஆயிடுச்சுல. ஒரு கொலை பண்றதுக்கு உனக்கு எவ்வளவு பணம் கொடுக்கறாரு? சல்யூட்னா என்ன சார், வெப்பனை கொடுத்துருங்களேன். நானும் தான் கொடுத்துருக்கேன். தேவையில்லாம எல்லாத்துக்கும் ஏன் பிரச்சனை பண்றீங்க? சால்ரா தட்ட கேப் கிடைச்சா விட மாட்டல்ல. சார் சார் இருங்க, தயவு செஞ்சு டென்ஷன் ஆகாதீங்க. இல்ல ஏன் சொல்றேன்னா, நீங்களும் கொஞ்சம் 360 டிகிரில யோசிச்சு பாருங்களேன். இங்க ஏகப்பட்ட பக்தர்கள் இருக்காங்க. அவங்க இருக்கிற இடத்துல எதுக்கு தேவையில்லாம பிரச்சனை நமக்கு? சார் நம்ம போலாம், வாங்க சார், வாங்க வாங்க. மேல் ஜாதிக்காரன் பெரிய பணக்காரன். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நாம எல்லாரும் வாழறது இந்த ஒரே பூமியிலங்கிறத மறந்துடாத. இத ஞாபகம் வச்சுக்க. சரி, போன வருஷம் என்ன நடந்ததுன்னு ஞாபகம் இருக்கா? உன்னை யார் காப்பாத்துனாங்கன்னு தெரியும். மறுபடியும் அந்த ஃபைல் எடுக்க சொல்லுவா. 2 நாளுக்குள்ள எல்லாம் முடிஞ்சிரும். அதோட உன் கதை முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் குதிரையில இருந்து நீ யாரை இறக்க போற? அப்புறம் நான் உபதேசம் பண்ண மாட்டேன், தகவல் மட்டும்தான் சொல்லுவேன். அமைதியோட நலமோடு வாழ்க, நலமோடு வாழ்க.